இன்னைக்கு நான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனாக நான் ஆரம்பிக்கிறேன். அதே போல் நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்றதை வந்து நான் உங்களுக்கு ஒரு 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 கிளியர் ஐடியாவை கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து யார் வந்து ஜாயின் பண்ணாலும் கூட இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸை வந்து நான் ரெக்கார்டிங்ல யூடியூப்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து என்ன பண்ணலாம், எப்பவுமே நீங்க வந்து அந்த இன்ட்ரடக்ஷனை போயிட்டு நீங்க வந்து கேட்கலாம், மற்றவர்களுக்கும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஊழியத்தை நம்ம செய்யறோம்னு சொன்னா, அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளும் சரி, கர்த்தருக்குள்ள வரப்போகிற பிள்ளைகளும் சரி, அத்தனை பேருக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா குணாதிசயம், கேரக்டர். வயசுல இருந்து கர்த்தருக்குள்ள நடத்தப்பட்டோம். கர்த்தருக்குள்ள நடத்தப்படும் போது அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க வந்து நமக்கெல்லாம் வினோத் இது பேசாது, அது தப்பு, நீ அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணனா அதை கேட்டுக்கணும். கேட்டுட்டு சரிங்கம்மா நான் செய்ய மாட்டேன். கோவம் வந்தா கூட நம்ம என்ன அந்த டைமுக்கு கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சாரிமா. எங்க கூட இருக்கிற நம்ம இந்த 80s 90sல கொஞ்சம் அந்த ஏர்லி 90sல பிறந்த பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குணாதிசயம் இருக்கு. ஆனா லேட் 90sல பிறந்த பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய குறை. பிகாஸ் இந்த உலகத்துல இருக்கிற மீடியா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தவறான காரியங்கள் இந்த போன் மூலமாகவும் இல்ல நிறைய மீடியா மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் வந்து அவருடைய குணாதிசயங்களை அழிச்சு போட்டு அவங்க யார் என்ற ஒரு அடையாளத்தையே அது வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு இருக்கு, அழிஞ்சு. So this is becoming a very important thing. அது மட்டும் இல்லாம உங்களோட கூட கர்த்தர் பேச வேண்டும், கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும், கர்த்தர் உங்களை வந்து ஒரு நல்ல ஊழியத்துல வந்து அதிகமாக உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கேரக்டர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஹalleluya. சோ சோ ஒரு 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 காலகட்டத்தில் நான் வாலிப வயசுல உண்மையா இருப்போம். சபைக்குள்ள பாஸ்டர் திட்டினாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் என்ன செஞ்சாலும் வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப உண்மையா இருக்கும். ஆவிக்குரிய விஷயத்துல வரும்போது எத்தனை பேருக்கு இந்த ஏக்கம் இருக்குன்னு தெரியல. என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணிட்டு கர்த்தாவே ஐ வாண்ட் யூ டு யூஸ் மீ, என்ன நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்க ஊழியத்துல ஒரு சுவிசேஷகனாகவோ இல்ல ஒரு சபையை ஆரம்பிக்கக்கூடிய ஊழியத்திலாகவோ இல்ல ஏதாவது ஒரு வகையில என்ன நீங்க யூஸ் பண்ணுங்க, என்ன நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அழுது ஜெபித்த நாட்கள் உண்டு. ஓகே, சோ அந்த தாகம், கர்த்தரோடு கூட நான் ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும். அவருடைய முக்கிய திட்டம் என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தை கர்த்தாவே நானும் உங்களோடு கூட சேர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அழுது ஜெபித்த நாட்கள் உண்டு. என்ன பண்ணுவேன், தூங்கும் போது எனக்கு அதே எண்ணமா இருக்கும், காலைல எந்திரிக்கும் போது அதே எண்ணமா இருக்கும், ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, இல்ல நான் வேலை மேல இருந்தாலும் சரி, கர்த்தாவே நீங்க என்னை எப்ப நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு சொல்லி நான் வந்து அழுது நாட்கள் உண்டு. ஆனா ஒரு காலம் வந்துச்சு, கர்த்தர் அபிஷேகித்து அவர் அருமையாய் என்னை ஊழியத்துல நடத்தினார். ஹalleluya. இன்னைக்கு நான் வந்து ஒரு மியூசிக் டீச்சரா இருக்கேன். ஓகே, மியூசிக் டீச்சரா வந்து ஊழியத்துல வந்து நான் நல்ல கர்த்தரை நான் நல்லா அருமையா பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, நிறைய பேருக்கு வந்து அவர்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தந்து கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அது மட்டும் அல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வந்து எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் பேசிக் முக்கியமான காரணம் என்ன, கர்த்தர் தான். அவர் திட்டமிடுகிறார் இல்லையா? அது இல்லாம அவரை நேசிப்பதனால, அவருடைய வார்த்தையிலே இருந்ததுனால என்னுடைய குணாதிசயங்கள் ரொம்ப ஒரு அழகான குணாதிசயமா இருந்தது. எங்க சபையில கூட சரி, எங்க வீட்டுல சொந்தத்துல கூட சரி, எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஸ்கூல்ல என்ன வந்து அவன் பாஸ்டர், அவன் வந்து கடைசியில் அவன் பாஸ்டரா தான் மாறிடுவான் அப்படின்னு சொல்ல நாட்கள் உண்டு. சபையில இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் என் பிள்ளை வளர்ந்தா அது வினோத போல வளரணும், அந்த மகனுக்கு இருக்கிற கேரக்டர் போல என்னுடைய கேரக்டரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையும் எங்களுடைய பெற்றோர்கிட்டையும் எங்க சொந்தக்காரங்க எங்களுடைய உறவினரிடத்துல வந்து அவர்கள் சொல்லின காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். சோ நான் எதற்காக சொல்றேன்னா, இது வந்து பர்சனல் டெஸ்டிமனி, என்னை புகழ அல்ல, இது ஒரு பர்சனல் டெஸ்டிமனி. ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு அந்த கேரக்டர் இருந்தா கர்த்தர் உங்களை ஒரு படி மேல உங்களை உயர்த்தி, அவருடைய திட்டம் இருக்கிறதுனால உங்களை ஒரு படி மேல உயர்த்தி உங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ள நடத்துவார். ஹalleluya. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து நடத்துவார். சில நேரத்துல கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு, ஆனா அப்புறம் இன்னொரு பக்கம் சபையில வாய்ப்பு கொடுக்கிறவங்க வந்து ரெடியா இருக்காங்க, ரெண்டு பக்கமும் ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த மிடில் நாம சரியா இல்லாம இருக்கிறோம். ஹalleluya. பைபிளை படிக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு முறை இப்படிதான் ஒரு சண்டையில வந்து ஒரு பிரதர் சொல்லிட்டாரு, பைபிள் படிக்கிறதுனாலயோ நீ ஊழியம் செய்யறதுனாலயோ உன் சபையில வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க வரதுனாலயோ வந்து ரொம்ப பெருமையா உன்னை பத்தி நினைச்சுக்காத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் கேரக்டரை நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ, உன் கேரக்டர் நல்லா இருக்கிறத பாத்துக்கோ, நல்லா இருக்கிறது போல நீ நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரிகலெக்ட் ஆச்சு. அந்த பாஸ்டர் இன்னும் இருக்கிறாரு, ஆனா அந்த பாஸ்டர் எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இஸ் a very good friend of mine. இன்னைக்கு வந்து அவருடைய நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் நல்லா இல்லாதனால அவர் வளராம இன்னைக்கு அப்படியே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஸோ காட் ரெடியா இருக்கிறாரு,
உலகத்துல இருக்கிற பிள்ளைகள் விசுவாசிகளும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க ரெடியா இருக்காங்க வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. பட் பிகாஸ் ஆஃப் யுவர் கேரக்டர் எல்லா வாய்ப்புகளையும் நீ இழந்து தவிக்க கூடாது. நீங்க உங்களுடைய கேரக்டர் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு விஷயத்த கேரக்டர்ன்றது வந்து ரெண்டு வகையான கேரக்டர் இருக்குது. ஒன்னு வந்து உலகத்தின் கேரக்டர், இன்னொன்னு வந்து காட்லி கேரக்டர். இந்த கோர்ஸ் உடைய நோக்கமே காட்லி கேரக்டர் இல்லையா? இந்த கோர்ஸ் உடைய நோக்கமே how to have the godly character, so the blessings of godly character, அந்த கர்த்தருடைய குணாதிசயத்தின் ஆசீர்வாதங்கள். அதுதான் இந்த கோர்ஸ் உடைய மெயின் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நாம வந்து அந்த அந்த டிஃபரன்ஸ், அந்த வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம அந்த வித்தியாசத்தை உலகத்துக்கு காமிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். ஹalleluya. ஆவியானவர் செயல்படுவார், எழுப்புதல் நடக்கும். அந்த காலத்துல அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்ததுனால தான் எழுப்புதல். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளிசிட்டி, எளிமையான குணம். that is one of the character of a godly child. அது அந்த எளிமையான குணம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கர்த்தருடைய குணாதிசயம். ஹalleluya. இந்த எளிமையான குணாதிசயம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கிடையாது. இப்ப காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் வார்த்தை, செழிப்பின் செய்திகள் என்று சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து இன்னைக்கு பிரசங்கிக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல படிச்ச ஊழியக்காரன் கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பேசிக்ஸ்ல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா தடுமாறிடுறாங்க. நாம கூட வந்து நீங்க நல்லா இருப்பீங்க போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அனுப்புறோம் இல்ல. சோ ஆசீர்வாதம்னா அவங்க வந்து உலகத்தின் ஆசீர்வாதம் கூட அவங்களுக்குள்ள இருக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த எளிமையான குணம் இருக்காது. ஆரம்பத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எளிமையா தான் இருந்துப்பாங்க. அவங்க ஜெபிக்கும் போது அந்த ஒரு வேளை சோறு இருந்துச்சுன்னா கூட, கர்த்தாவே நீங்க இந்த கொடுத்த சோத்துக்காக நன்றி, இன்னைக்கு ஒரு வேளையாவது நீங்க எனக்கு அற்புதத்தை செஞ்சீங்க. ஆனா அவங்க நல்லா வளர்ந்து அவங்க ரொம்ப ரிச் ஆயிட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாராவது எளிமையா, ஐயா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லை, இல்லை உங்க வீட்டுல வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுங்கன்னா அவங்களை வந்து சீப்போ அப்படி செய்வாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட குணங்களை பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. முக்கியமாக விசுவாசிகளுக்குள்ள இந்த கேரக்டர் நான் பிராக்டிக்கலா நான் வந்து ரொம்ப அதிகமா பார்த்தது வந்து மியூசிஷியன்ஸ், ஆராதனை வீரர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு தேடும் போது பாஸ்டர் இன்னைக்கு கொடுக்க மாட்டாரா, நாளைக்கு கொடுக்க மாட்டாரா வாய்ப்பு, எப்படியாவது வாசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறங்கி, ஆனா வாய்ப்பு கொடுத்த பிறகு கொஞ்ச நாள் நீங்க பாருங்க அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துடும். அவங்க வந்து அவங்க மற்றவர்களை நடத்தக்கூடிய விதமே ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். எளிமை என்ற கேரக்டர் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இது போதும், மறுபடியும் நான் மற்றவங்களுக்கும் இந்த வாய்ப்பு நான் தரேன், எனக்கு இந்த சோறு கொஞ்சம் போதும், கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு ஷர்ட் போதும், நான் இன்னொரு ஷர்ட் நான் வந்து இல்லையே அவங்க கிட்ட நம்ம கொடுக்கலாமே, அவங்களுக்கு தேவை இருக்கே. அதாவது சும்மாவே எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. எந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறாரோ, எந்த இடத்துல உண்மையாவே எளிமை இருக்கிறதோ, அவன் அவ்விசுவாசியா இருந்தாலும் கூட அவங்களுக்கு உதவ வேண்டும். ஹalleluya. ஆனா இந்த கேரக்டர்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா மெதுவாய் ஓகே நம்ம ரொம்ப ஆழமா நம்ம கவனிக்க போறோம். ஹalleluya. சோ இன்னைக்கு இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் இருக்கிறதுனால நல்ல விசுவாசிகளை வந்து என்ன பண்றாங்க, குழம்பி போயிட்டு இருக்காங்க. சோ நாம என்ன பண்ணலன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேரக்டரை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர்ஸ், the godly characters நம்ம லேர்ன் பண்ணிட்டு கற்றுக்கொண்டு யாராவது ஏதாவது உங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்லும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஹalleluya. இல்லனா நீங்க என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணணும், இந்த கேட்கணும், நீங்க கேளுங்க. அப்படி வேற வீடியோ இருந்துச்சுன்னா கூட நீங்க தயவு செய்து நீங்க ஷேர் பண்ணி, இதை தான் ஷேர் பண்ணணும் கிடையாது. இவ்வளவு காரியங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கா? ஸோ காட்லி கேரக்டர்ல வந்து இவ்வளோ காரியம் இருக்கா? இவ்வளோ காரியமும் நம்ம பெர்ஃபெக்டாக நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா? பட் ஆனால் முயற்சி எடுப்போம் அப்படின்ற காரியம் வந்து உங்களுக்குள்ள வரும். காட்லி கேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய குணாதிசயம் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதை நாம் சரியாக நாம் கற்றுக்கொண்டு அந்த குணாதிசயங்களை நமக்குள்ள வைத்து நாம மற்றவர்களுக்கு சாட்சியா இருந்தாலே நாம் நிறைய ஊழியங்களை செய்ய முடியும். நிறைய ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள்ள நாம் கொண்டு வந்து அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். ஹalleluya.